Hello guys, welcome to தமிழ் பசங்க ரியாக்ஷன் 2.0. ஸோ வந்து இப்போ நான் சீரிஸ் பார்த்துனுக்குறோம். அட்டாக் ஆன் டைட்டன்ஸ் இல்ல குதூகலமா இருப்பாங்க அட்டாக் ஆன் டைட்டன்ஸ் வா வாத்தல டெய்லி எபிசோட்ஸ் இன்ஸ்டாலே வந்து மெசேஜ் பண்ணிருந்தாங்க கண்டினியூ நிறைய பேர் சொன்னாங்க அப்படியே இப்போ ஒரே ஃப்ளோல பாருங்க அப்படின்னு. முடியல ப்ரோ, ஆனால் என்ன பண்றது, எங்களுக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. போன எபிசோட்ல வந்து ஐ எம் ஹோம் ரெண்டு பேரோட ஸ்டோரி, சாஷா பிளவுஸ் அண்ட் கோனி ஸ்பிரிங்ஸ். கோனியோட காட்டின மாதிரி இல்லை, சாஷாவோட ஃபுல் கவர் ஆச்சு. அதான் அன்சைட் பாசிட்டிவ் எண்டிங். அவ்வளோ கஷ்டப்பட்டாதான் சேவ் ஒன் லைஃப். அவங்க அப்பாவுக்கு தெரியும், அப்பா நம்ம பொண்ணு வந்து என்ன ஒரு உயிரையே காப்பாத்திட்டு ஒரு டைட்டன் சாவச்சு தெரியுமான்னு தெரியல. அவர் டைட்டன் கூட சண்டை போட்டது தெரியும், ஏன்னா அவரும் அந்த வில்லேஜில் டைட்டன் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. அந்த மாதிரியும் நீ வச்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் அந்த ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து சொல்லியிருந்தாங்க பாரு, அவர் சாப்பாடுக்கே வந்து அப்பாவே அஷ்டா. சரியா, அப்பாவே ஒரு மூவ் போட்டு இது பண்ணிட்டு எப்பா பைத்தியம் போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அது சாப்பாடு மட்டும்தான் மைண்ட்ல இருந்தது. ஆனால் அப்படி இருந்த சாஷா குறிக்கோள் அவளுக்கு இருந்துச்சுன்னா அது கரெக்டாக இது பண்ணிடுறா. அந்த சாஷா வந்து அப்படி இருந்த சோறு பைத்தியமா இருந்த என் பொண்ணா வந்து ஒரு சின்ன பொண்ணை காப்பாத்தினா. அவள் வந்து ஒரு டார்கெட் அந்த சிங்கம் டூல இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் பார்க்க மாட்டாங்க. அடி இந்த காட்லெட்ல சொல்றது மன்சூர் அலிகார் சொல்லாங்க அந்த மாதிரி தான் சாஷா பிளவுஸ். அது ஒன்று. அதுவும் இல்லாமல் அந்த இந்த சீனு லாஸ்ட் ஏரோ அதுக்கு முந்தின நேரம் வந்து அடிச்சிருச்சா, பட் அதுக்கு முந்தின நேரம் மிஸ் 2 நேரம் மிஸ் ஆயிடுச்சு. ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு கிட்ட வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஆமா, அது நான் எதிர்பார்க்கல. நான் ஒன்றும் மிஸ் பண்ணிட்டு செத்துருவான் தான் நினைச்சேன். ரொம்ப நேரம் காட்டுறாங்க. இல்லை, நான் அடிச்சிருவான் தான் நினைச்சேன், கேம்லேயே அடிச்சிருவான்னு நினைச்சேன். கிட்ட வந்து அடி. ஸோ அவளுக்கு வந்து அந்த பொண்ணை காப்பாற்றணுன்றது அவ்வளோ இது. ஆனால் இது ரொம்ப பார்த்ததுல ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சுடா. இது கொஞ்சம் போது டைட்டன் யூப்பா இன்னொன்று இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா இன்னும் எவ்வளோ பார்க்க போகிற மாதிரி ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. மற்றதெல்லாம் ஒன்று ஏடிக்கு தான் சொல்லணும். போன எபிசோட்ல அவன் தலையை மட்டும் தான் காட்டினா, ரத்தம் அப்படி லைட்டா அப்படி ஸ்பிளாஷ் ஆகுது. இந்த எபிசோட்ல அது கூட ஓகேடா, அது பழகிச்சு. இது ஒரு மாதிரி உயிரோடு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அம்மா மைண்ட்ல என்ன இருக்கும், பொண்ணு எப்படியாவது பிழைக்கணும் அப்படின்னு தான் மைண்ட்ல இருக்கும். அவங்க விட்டாங்க அவங்க லைஃபே அது சாவச்சுதான் சாப்பிட்டுருக்கலாம். ஃபர்ஸ்ட்டு அதெல்லாம் எப்போ டேஸ்டா இருக்கும் போல மீட். அப்பதான் ஸோ வந்து எபிசோட் 28 பேர் வந்து சீசன் 2 சவுத் வெஸ்ட் வார்ட். வீடா கோனியோட ஊரா அதுவும் சவுத்ல இருக்குது, சவுத் வெஸ்ட்வர்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து எபிசோடோட பேர். 28 அத்தியாயம் 28 சவுத் வெஸ்ட் வார்ட் ரியாக்ஷன் போலாம். இது உயிர் இருக்கா? அதான் ரொம்ப நேரம் அப்படியே செத்து போயிருந்ததுன்னா அது காத்தோட சொல்ல புது டைட்டன் ஒன்று. いねえよ、もうおしまいだ。俺の故郷はもうどこにもなくなっちまった。おい、何か妙だぞ。誰か死体を見たか？いえ、見てません。そんなことがあるのか。巨人が一滴の血も残さずに全員逃げたんだよ。誰も食われてないってことだ。家族も村の人も。そうですよね。だって巨人に食われて一切痕跡が残らないなんてありえないよ。ありえない点は他にも、村人の避難が本当に完了していたというの。巨人が誰もいないはずの空き家をこう徹底的に壊したりするのか。とりあえずキレを一度ラップ不可解なのはあの馬小屋だ。馬なしで逃げても生存の可能性は相当薄いだろうに。松明はもう揃ったな。行くぞ。これより壁の破壊箇所を特定しに行く。はい。 புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா இவ்வளோ நாள் என்ன பேசினாங்க? தப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சுத்தம். ஆனால் ஹார்ஸ்லாம் இங்கே தானே இருக்கு, இங்கேதான் இங்கே ஒழிச்சிட்டு இருக்காங்க. என்னடா அது பேசுது அந்த டைட்டன் தான். おい、コニー急げ。 ரெண்டு பேர் கண்ணும் ஒரே கலர்ல இருக்குது. ライナー、聞いたか？今あいつが。俺には何も聞こえてない。 என்ன மறைகிறாங்க? とにかく喋ってないで任務に集中しろ。なんかあいつさ、ありえないんだけど、なんか புரியுது மாமே. ばあちゃんに。コニー、お前は今がどんな状況か分かってんのか？ டைட்டன் நினைக்கிறது புரியுதா? 何十万人もの命に直接影響してんだぞ。 இப்போ கூட பாடுறான், நான் என்ன பண்றது? お前の家族 கொஞ்சம் பாஸ் பண்ணுறோம். 兵士なら今最善を尽くせ。
வர்றா இப்போ கூட மியூசிக் தான்டா வருது 2 செகண்ட் போட்டு இது போட்டு そうだな இன்னும் அல்காரிதம் அண்டர்ஸ்டாண்ட் その பண்ணும் 通りだ வெற்றி புஷ்டான் நீ மட்டும் புடிச்சனா அவ்வளவுதான் அவர் ஏன் அவருக்கு தானே கேட்டிருக்கோம், ஏன் அப்படி கூட்டின்னு போயிட்டாரு? இல்ல அதான் இவங்களுக்கு ஸ்பெஷல் பவர் இருக்கா இல்ல வந்து ஸ்டாப் பண்ணிச்சா பாதியிலே அவர் பவர் ரேஞ்சர் எல்லோ ரேஞ்சர் அவர் தனி பவர் தனி பவர் என்ன பண்ணோம்னு அவர் ஏதோ மறைக்கிறாரா? ஒருவேளை அவங்க ஃபேமிலி மெம்பர் யாரோ ஒருத்தரோ, ஏன்னா 2 பேருக்கு கண்ணும் எல்லோல இருந்துச்சு சொல்லு சவுத் வெஸ்ட் もうこの辺は壁に近いので After 人が住んでいる地域ではありませんそう思ったより早く済んだねこのまま南下しようなぜですかこれより南に人はいないはずでは破壊された壁の位置を特定しなければならない西側から壁沿いに走って探そう私とクリスタは戦闘装備がないんですよこれより南には巨人がうじゃうじゃいる私たちは奴らのおやつになる可能性が高い一旦前線から引かせてくださいユミルダメだ連絡要員は一人でも確保しておきたい気持ちはわかるが兵士を選んだ以上は覚悟してくれユミル私はここで最善を尽くしたいだって私は自分で調査兵団を選んだんだからあなたはそうじゃないでしょあの時調査兵団を選んだのは私お前のためにとでも言いたいのかじゃあなんで今ここにいるのあなたは私に憲兵団を目指すよう促すばかりその権利さえ渡そうとした私の実力が今期の10番以内に見合うはずがない誰に聞いたって10番以内はあなただと答えるはずどうやったのかわからないけどなんで私にそこまでするの私の生まれた家と関係ある、யாருக்குமே ஒருああ、あるクリスタ安心してくれよ私がここにいるのは全て自分のためなんだそっかよかった前方砲撃準備よーしまただ引きつけろほらこの調子ならこの防衛線も維持できます巨人の恐ろしさは数の力だ集団で来られたらここも突破されてしまうだろうただなんだろう何かおかしいハンネス隊長どうかされましたか未だに一匹も巨人と遭遇しない壁の穴にはかなり近づいたはずだまだ随分と静かじゃねえか願わくばこのまま穏やかなレディーことはやいかねえもんだろうか இப்போ எல்லார்கிட்டயும் ஒரே கொஸ்டின் தான் எந்த இடத்துல வால்ல ஓட்டை இருக்கு வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் டைம் 12 hours போட்டுருந்தாங்க ஃபர்ஸ்ட் いつだいつ現れるいつどの瞬間あいつらが暗闇から飛び出してきたっておかしくねえいやこのまま穴に近づいていけばその瞬間 சும்மாவா தெரிச்சிட்டா おかしくなりそうだ எலும்பு பையன் சும்மா எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கு ஏன்னா போன வாட்டி ஹோல் வரும்போது எல்லா டைட்டனும் அந்த வழியா தான் வந்துச்சு இப்போ அவங்க ஹோல் கிட்ட போக 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 அப்போ எவ்வளோ டைட்டன் அங்கே இருக்கும் பாராட்டிமா இங்கலா சித்தப்பு நீ எங்க இங்க お前らも壁に沿ってきたのかそれで穴はどこにはあここから西に異常は見つからなかったどっちが見つけたんじゃないのいやこちらも穴など見てない அப்ப எப்படி உள்ள இருந்து தான் வந்திருக்காது 見落とした可能性はありえない巨人が通れるほどの破壊跡だぞもう一度確認してみるかそうすべきだがさすがに馬も我々も疲労が限界に来てるせめて月明かりでも城跡か பார்க்காதீங்க டார்ச்சஸ் தான் எங்கடா ஒருத்தர கூட ஃபுல்லா பச்சது கிடையாது அது கூட இதை மட்டும் அவங்க பார்த்தானுங்க இதே மாதிரி வச்சிருவானுங்க என்னது நடுவில் பெரிய டிப் ஒரு பேராகிராஃப் 2 பேராகிராஃப் 多少荒れてるが一晩 different kind of cinema 問題なさそうだああ今夜は月があるねおいクソメガネお前はただの石ころで遊ぶ暗い趣味なんてあったかああそうだよこれはただのஇது வந்து அந்த இதுவாடா அவ 目型の巨மூடி 人が இருந்துச்சு 残した அது 硬いஒரு 皮 チー 膚の サンプル破片だ消えてないそう兄が巨人化を解いて体から切り離されてもこの通り
蒸発しない、消えないんだ。もしかしたらと思ってね。壁の破片と見比べたらその模様の配列や構造までよく似ていたんだ。つまりあの壁は大型巨人が支柱になっていて、その表層は硬化した皮膚で形成されていると考えていい。本当にアルミも言ってた通り。また言わせてஎல்லாவாட்டி நீயே 破壊されたウォールローズを塞ぐのは困難だ。穴を塞ぐのに適した岩でもない限りはね。でも、もし巨人化したエレンが硬化する巨人の能力で壁の穴を塞げるのだとしたら、俺で穴を塞ぐ。元の材質は同じはずなんだ。巨人化を解いた後も蒸発せずに石化した巨像を残せるのならいいわ。かける価値は大いにあると思います。それにそのやり方が可能ならウォールマリアの奪還も明るいですよね。従来のやり方だと大量の資材を運ぶ必要があったから、壁外に補給地点を設けながら進むしかなかった。荷馬車を護送する必要がないとなると志願しなくまで最速で向かいます。それを夜間に決行するのはどうでしょうか。夜に。はい、巨人が動かない夜にです。なるほど。少数だけなら一気にウォールマリアまで行けるかもしれないのか。状況は絶望のどん底なのに、それでも希望はあるもんなんだね。ええ、ただし全てはエレンが穴を塞げるかどうかにかかっているんですが。மறுபடியும் நானும் こんなことを聞かれても困る சேர்ந்து と அவன் 思う。 பிளாக் பிளேக் போடணும். நம்ம நம்மால் முன்ன ஒருத்தனை காலத்துல வந்து இந்த மாதிரி டைட்டன்ஸ் தான் சேர்ந்து வால் உருவாக்கிட்டாங்க. நம்மால் ஒருத்தனை உள்ள உன்னால முடியும். ஷார்ப்பான பிள்ளைங்க. できそうかどうかじゃねえ。 நாடுறேன் டேடி. あれ இங்க என்ன பிரச்சனை போகுது? கேரம் போடுவாங்க こん இதாகும். な状況だ。兵団もそれに視力を尽くす以外にやることはねえはずだ。必ず成功させろ。 இவன் உடம்புல இருந்து வர வச்சு அதுல அந்த சீல் மூடு. ம்? உடம்புல வந்து அது கிறிஸ்டல் மாதிரி. சரி, அவனு சொல் டைட்டனா மாறி கிறிஸ்டல் ஃபார்முக்கு போயிட்டு ஹோலோ க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ வந்து ஆஞ்சி என்ன சொல்றாங்க, அவன் அப்படி பண்ண பிறகு சுத்தி பில்ட் பண்ணிட்டானா சன்லைட் எதுவும் பேஸ்மெண்ட்டுக்கு வராங்கடா. ஸ்டார்ட் எடுக்கறடா. ஒன்னாவது எபிசோட் விட்டது 本当なら 28வது எபிசோட். போய் ஆன்சர்லாம் அங்கதான் இருக்கு. அப்பா தான் பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்கான். அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு போலடா. நீ யோசிச்சு பாரு, அவங்க அப்பா கீழே நான் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் பாடின்னு திறந்து பார்த்தா 50 Shades of Grey ரூம் மாதிரி. டேடி டேடி இதேடா சொன்னேன். அப்பங்காரா. おい止まるな。迷子になっちまうだろうが。そりゃこうなるに決まってる。壁が破壊されちまってんだからな。 ஆறாம் நாய. வேல் தனுஷ் அடிவார் எல்லாம் இந்த இட்டு வச்சு கொண்டா வடச்செடி விடுறானே ஃபுல்லாக இப்ப சிரிக்காம. அப்படிதானே セ இட்டு ニカを失っ எல்லாத்துக்கும் காரணம் இந்த நாய். よく拝めるわ。あれがお前ら இவன் ஒருத்தனை காமிச்சு என்ன பிரயோஜனம்? உள்ள இருக்கிறவங்கலாம் நக்கலா தானே இருக்காங்க. お前 அவன் என்ன சொல்றான்னா, நீ வாழை பத்தி டீட்டெயில்ஸ் முன்னாடியே சொல்லியிருந்தனா இந்த பிரச்சனைலாம் இருந்திருக்காதா. இவ்வளோ பேரை வந்து தேவையில்லாம வந்து நாங்க கூப்பிட்டு போறோம். 人生 சரி 最悪の இவனை 気分を கில்ட் ட்ரிப் பண்ணி そ போனா の勝負 சொல்ல வைக்கணும்ல, அவன் தான் வாய மூடுங்கிறானே. 仲良くな。 உள்ள ராஜா இருந்தான் bro. அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துடணும். エルミ博を出たらもう巨人の領域になるよ。エレン、馬には乗れそうか。ええ、体の力が戻ってきました。西側のリフトに用意してある。急ぐぞ。はい。 நீங்க வச்சே பிளான் பண்ணுங்கடா. 分隊長。 bro, இந்த காலத்துல இந்த モブリ மாதிரி と டைட்டன்ஸ் ちょっと எல்லாம் 待って சேர்ந்து கையை பிடிச்சி ரவுண்டா சர்க்கிள் சென்னுட்டு 気持ちの変化は அந்த ありません。 கிறிஸ்டல் வர வச்சுட்டு அவனை மெல்டாமதுக்கு மேல சிமெண்ட் வச்சு முட்டுக்கிறாங்க. சாரி சூரிய வச்ச 時 படம் 間がない。わかるだろう。 சரி, அப்போ 話すか எப்படி 黙るかはっき கை りしろ கொடுத்து よ。お வந்திருக்கோம். 願いですから。 இப்போ இறன் இருக்கான்ல ஆ. அந்த மாதிரி பேசிட்டான்டா நிறைய வாய் 話せない。他の教徒もそれは同じで変わることはないだろう。 வாயிலே போடு. 俺はどうも。わざわざ教えてくれて助かったよ。自分で決めるにはあまりにも大きなことだからだ。 என்ன வாய் கொலகொல 我々ウォール教は大いなる意志に従っているだけの存在だ。誰の意志？神様ってやつ？我々は話せない。その大いなる意志により監視するよう命じられた人物の名なら教えることができる。監視？その人物は今年調査兵団に入団したと聞いた。その子の名は。失礼します。104機調査兵サシャ・ブラウスです。あいつ。誰？分隊長殿、これを。とにかく彼女を連れてこい。
彼女なら我々の知り得ない真相さえいや、あるか知ることできるやんができるだろう。அதை விட இன்ஃபர்மேஷன் இங்க ஒன்று அது போயின்னு கூட இங்க என்ன பிரச்சனை போயிருக்கு あとはお前たちに委ねる。その子 யாரா அது 104期だから今は最前線にいるんじゃん。行きましょう。とにかく急がないと。 அவதான் சொல்ல வேணாம்னு சொல்லியிருந்தியாளா எல்லாத்தையும் இது பாரு だよこんなところでまだ買ってきて何やってるね先ほど兵団支部に事後報告に行ったところ殿から分隊長宛ての書類をお預かりしました。書類？わかった。ご苦労さん。それでその104期の子は誰なの？一番小さい子ですよ。金髪の長い髪で。 இந்த குதிரை இருந்தால かわいい。ユミルといつも一緒にいる子です。ユミル？どういうことだユミルお前全員を切ろう。屋上に来てくれ。すぐにだ。 ஃபாலோ பண்ணியதுக்கு அப்புறம் கஷ்டமா தான்டா 無理でちょっと 月明かりが出てきて気づいたら。なんでだよ。なんでまだ動い ナイ て ト る が 日没からかなり時間が経ってるのに。 どうなって。 டைட்டன்ஸ்லாம் வந்து ஃபயர் பண்ற மாதிரி あれを見ろ。 சூரிய ஒளியில தான் இது இந்த பவர் இருக்கும் なんだあいつは。巨人。 ஆர்மில விழுந்து ஒரு கிட்ட ஆர்மி இல்லையே இங்க 獣じゃねえか。あいつ壁の方に。全員分かったね。はい。とにかく前線に。落ち着けエレン。お前らも聞け。ここからは別行動だ。あとは任せたぞ。お前らはエルヴィンが決めた即席の判断だ。今はお前らだけが頼りだ。分かってるな。アルミン、お前は今後もハンジと知恵を絞れ。はい。ミカサ。お前がなぜエレンに執着したのか知らない。お前の能力のすべてエレンを守ることに使え。はい、もちろんです。それからな、エレン。おい、待て。じゃねえ。酒も飲めねえじゃねえか、俺は。てめえらのためよ。 போட்டாங்க 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 மியூசிக் தான் ここからは சரியான மியூசிக் 立体起動装置の出番だ。 இது வச்சுட்டு செம்ம சாங் அது முன்னாடி வந்துச்சு வரும் 2-3 வாட்டி வரும் お前は自分を抑制しろ。怒りに溺れて本質を見失うな。今度こそしくじるなよ。はい。 ここの塔からなら壁が見渡せそうだ。南西の壁近くにある古城ウトガルド城を目指そう。 மேப்ல பார்த்த மாதிரி இருக்கு அட்கார்டா கட்கோடு தொடர்ந்து போட்டாங்க ஸோ ஆக 28வது அத்தியாயமா சவுத் வெஸ்ட் எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு ஏன்னா வந்து அப்படிதான் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் 2 எபிசோடு வந்து ஃபர்ஸ்ட் எபிசோடு 12 ஹவர்ஸ் ஆகும். அங்கேருந்து என்ன நடந்துட்டு வருது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காட்டினாங்களா. இங்கே வந்து அந்த 12 ஹவர்லேருந்து என்னென்ன பண்ணிருக்குங்க கேரண்டி. ஸோ இப்போ வந்து ஒரு மிட் பாயிண்ட்ல மீட் பண்ணுறாங்க. இப்போ பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட் ஒன்றா மீட் ஆகுது சீன்ஸ் எல்லாம். அந்த ஃபாதர் அவ்வளோ நேரம் பேசாம இப்போ அங்கே ஒரு பொண்ணு இருக்கு சொன்னால 104ல அது என்ன சரி ஃபாதர் என்ன சொன்ன புரியுது ஃபாதர் ஏன் வந்து கம்முனி இதுன்னு கேக்குறாங்க கம்முனி இதுன்னு கேக்குறான். அதுக்கு வந்து சொல்றான் இல்லங்க எனக்கு வந்து சொல்லக்கூடாதுன்னு ஆர்டர் சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து நான் சொல்றேன். ஆனா வந்து அது சொல்ல வேண்டிய வந்து நான் உன்கிட்ட சொல்ற பர்சன் கிடையாது, வேற ஒரு பர்சன் இருக்காங்க, அந்த பர்சன் வந்து சர்வே காப்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றான். யாருன்னு சொல்லும் போது சாஷா ப்ளோ சொல்ல வந்து உள்ள வந்து பேர் சொல்ற டைம்ல சாஷா ப்ளோ சீனை காட்டி பேர் சொல்லாம அப்படி ஒரு சஸ்பென்ஸ்ல வைக்கிறாங்க. வச்சுனே இருக்கும்போது ஒரு சைடு வந்து ஒரு டீமுக்கு இந்த எரன் டீமுக்குலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் ஆகுது. ஆனா அது இன்னும் சொல்லலை நம்மளுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. அவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன பிக்சர் ஒன்று கிடைக்குது, ஹோல் பிக்சர் ஒன்று கிடைக்குது. ஆனா வந்து இன்னும் சொல்லல, ஏன்னா அது சஸ்பென்ஸ் வெயிட் போறாங்க. டைம் சாஷா போற வரைக்கும் கிடையாது. அவங்க வந்து ஒரு பிளான் பண்றாங்க. குள்ளமா ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னாங்க. அதுதான் அவகிட்ட தான் சொல்லணுமா? அதுதான் சொல்றேன். இப்போ குள்ளமா ஒரு பொண்ணு இருக்கு, நான் அதுகிட்ட தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு ப்ரீச்சர் சொல்றான். அந்த ஃபாதர் வந்து சொல்றான். ஆனா அப்ப அந்த பிளண்ட் ஹேர் வச்சிருந்தால ஒரு பொண்ணு ஒண்ணு அவளை காட்டுறாங்க. அழகான ஒரு இடத்துல வந்து போயிட்டு இருந்தாங்களே அந்த பொண்ணு. அப்ப ஈமெயில் ஏதோ ஒரு வச்சிருமா இவன் வந்து இவன் தானே அவன் கேட்கறான். அப்போ நீ தானே கேட்கும்போது டக்குன்னு ஃபைட் வந்துருது ஒருத்தர்கிட்ட. அது அதான் சொல்றேன்ல. இப்போ இந்த பொண்ணு தானே அவன் சொன்னான். அவன் ஷார்ட்டா பிளண்ட் அது கண்டுபிடிச்சு இவன் கிட்ட தான் சொல்லணும்னு சொல்றான் அவன். அது கண்டுபிடிச்சல
அதுதான் இனிமேல் தான் இனிமேல் தான் ரிவீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ வந்து அது அவளை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அதுவும் ரிவீல் பண்ணுவாங்க இதுக்கப்புறம். அப்ப நீ தான் அவ்வளோ டைட்டன் ஆவ அது அதான் சொல்றேன் இனிமேட்டு தான். ஏன்னா இப்போ வந்து ஒரு பிளாட் எடுத்துட்டு வந்துட்டாங்கடா. இப்போ ஃபர்ஸ்ட் 3 எபிசோட் ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் வந்து என்ன நடந்தது என்னென்ன டைம்ல நடந்தது எக்ஸ்பிளனேஷன். இப்போதான் வந்து எல்லா டீமும் கன்வர்ஸ் ஆகுது, ஒரு பிளான் போடுறாங்க. இப்போ நைட் டைம்ல ஒருத்தவங்க சுத்தி இருந்தாங்கல்ல, 2 டீம் மீட் ஆச்சுல, அப்போ வந்து ஒரு பெரிய கேசல் பார்த்தாங்கல்ல. ஆமா, அப்போ அதுதான் கடைசியில் இந்த ஃபைட் முடிஞ்சிடாதுன்னா. ஆக்சுவலி என்ன மேட்டர்னா வால் ரோஸ் வந்து ப்ரீச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ப்ரீச் ஆகிற பாயிண்ட் நமக்கு தேவை. எந்த இடத்துல ஓட்ட இருந்ததோ அதை அடிக்கணும். சரியா? அடிக்கிறதுக்கு ஹோல் எங்க இருக்குன்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு டீம் வந்து இந்த சைடு சுத்தி வருது, ஒரு டீம் அந்த சைடு சுத்தி வருது. இப்போ இவங்களோட கணிப்புப்படி ப்ரீச் ஆனதா டைட்டன் வரும் அப்படின்னு இருக்கு. ஆனா ப்ரீச் ஆகாம உள்ள இருந்து டைட்டன் வந்து என்னன்னா ஒரு டீம் வந்து வெஸ்ட்ல இருந்து வருது, ஒரு டீம் ஈஸ்ட்ல இருந்து வருது. ஆனா என்னன்னா இப்போ வெஸ்ட்ல இருந்து வந்த இடத்துல ஹோல் இருந்ததுன்னா வெஸ்ட் டீம் அங்கே இருக்கும். ஈஸ்ட்ல இருந்து வந்ததுன்னா ஈஸ்ட்ல அது அப்படியே நின்று. ஸோ 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்றோம். ஸோ மீட் பண்ண அதுதான் அட்கார்ட் கேஸ்லா வால்ல ஹோல் இல்ல. சரியா? 2 பேரும் பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, நீ மறுபடியும் இன்னொரு செக் பண்ணு, நானும் இன்னொரு செக். 2 பேரும் என்ன சொல்றாங்க, முடியாது, நாங்களும் டயர்டு, ஹாஸும் டயர்டு, முடியாது. சொல்லும் போது நிலா வந்து அந்த ஃபாக் வருது, நிலா வெளிச்சம் வரும்போது தூரத்து ஒரு கேசல், அந்த கேசல்ல தான் இந்த ஃபைட் நடக்குது. அந்த கேசல்ல தான் இவங்க எல்லாரும் இருக்காங்க. 2 டீம் வந்துச்சுல, அந்த எமிர் அப்புறம் ரெய்னர் எல்லாரும் ஒரு டீம்ல இருந்தாங்க. இன்னொரு டீம் வந்து எல்லாரும் இந்த கேசல், ஏன்னா அவங்க ஹாஸ் வாஷ்ட் அவுட். இந்த கேசல்ல வந்து ஃபார் தி நைட் ஸ்டே பண்றாங்க. ஏன் வந்து ஸ்டே பண்றாங்கன்னா பாதி பேர் கிட்ட கீர் இல்ல, வெப்பன்ஸ் இல்ல, கீர் இல்ல, கொஞ்சம் பேர் கிட்ட தான் இருக்கு. சோ அதை வச்சு டைட்டன் குழந்தைங்களை நவுந்து போகும்னு சொல்லிட்டு சண்டே டைட்டன் வந்துச்சு. ஆமா, அங்க வந்து டைட்டன் வந்துச்சு. பீஸ்ட் டைட்டனா அந்த கேஸ்ல வந்து பாஸ் பண்ணி வால் மேல ஏறுது. சோ இதுதான் ஸ்டோரி. இன்னொரு சைடு என்னன்னா அந்த எரன்லாம் இருக்கா, அங்க வந்து ஒரு ஸ்டோரி என்ன பண்றாங்கன்னா, ஹாஞ்சி வந்து அந்த கிறிஸ்டலை கையில வச்சிருக்காங்க. அவ வந்து ஒரே ஒரு கியூரியாசிட்டி தான். என்ன கியூரியாசிட்டினா, டைட்டன் இப்போ எரன் வந்து டைட்டன் ஃபார்ம் வந்து ஹியூமன் ஃபார்ம் வந்தா டைட்டன் பாடி ஃபுல்லா எவாபரேட் ஆகும். ஏன் இந்த ஸ்டோன் மட்டும் எவாபரேட் ஆகும்? ஸோ விச் மீன்ஸ் அந்த மெட்டீரியல் கூட இன்னொரு மெட்டீரியல் சேம் மெட்டீரியல் இருந்ததுன்னா இது ஆக மாட்டேங்குது அப்படின்ற எவாபரேட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் வரும். அப்போ ஆர்மின் வந்து ஒரு வேலை அப்படின்னு ஆர்மின் வாய் நான் தான் சொல்லுவேன். அப்போ வந்து ஒரு பிளான் போடுறாங்க. அப்போ என்ன பண்ணா, எரனை டைட்டன் ஃபார்முக்கு மாத்திட்டு அந்த ஹோல் இருக்கும்ல, அந்த கிராஸ் டு ஹோல் இருக்கும்ல, அந்த ஹோல்ல போயிட்டு இந்த மாதிரி, ஏன்னா இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க வால்குள்ள டைட்டன் இருக்கு, டைட்டனோட ஹார்டனிங் பவர் வச்சுதான் வாலே கட்டியிருக்காங்க. ஸோ ஆஞ்சி அது எப்படி அது வந்து வருது, அப்படியே உற்பத்தி ஆகுது அந்த மெட்டீரியல். அது லிமிட் போக தான் வரும். சரியா? இப்போ சொன்னாங்க பாத்தியா, அவன் உடம்பு வந்து பின்னாடி இந்த அப்படியே வருது. அது வந்து பிளான் சொல்றாங்க, அவங்களோட இமேஜினேஷன். அவங்க இப்போ வால் இருக்கு, வால்ல இருக்கிற மெட்டீரியலும் இது இந்த ஹார்டனிங் கிறிஸ்டலும் ஒரே மெட்டீரியல்னா ஆஞ்சி கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா அந்த கல்லு எல்லாம் உடைஞ்சு ஊந்துறதுனால வாலோட இன்சைட வந்து இது வச்சு பாப்பார், மைக்ரோஸ்கோப் வச்சு பாப்பா, ரெண்டு சிமிலரா இருக்குன்னு சொல்லி ஒரு பிளான் டிவைஸ் பண்றாங்க. என்ன பண்ணாங்க, எரனை டைட்டன் குத்துமதிப்பா சொல்றாங்க, உடம்புல இருந்து கிறிஸ்டல் வரும் அப்படின்னு சொல்றாங்க. வரும், ஏன்னா வந்து ஃபீமேல் டைட்டன்ல அதை பார்த்துட்டாங்க வரும்ன்ற. அவங்க என்ன ஒரு பிளான் போடுறாங்க, அப்படி ஃபீமேல் டைட்டனுக்கு வருதுன்னா எரனுக்கும் வரணும். சோ எரனை டைட்டன் ஃபார்ம் போயிட்டு அந்த ஹோல் கிட்ட நின்னு ஹார்ட் ஆனா ஹோலே கண்டுபிடிக்கலையா? ஃபர்ஸ்ட் ஒன்னு உடைச்சு வச்சிருப்பாங்க பாரு, அந்த இவன் அவன் சொந்த ஷிகான்ஷினாவா பட்டு மட்டும் வச்சிருப்பாங்க பாரு. ஷிகான்ஷினா சொல்றாங்க அந்த பட் அங்க போயிட்டு நம்ம இது பண்ணிட்டோம்னா நம்ம சிம்பிளா முடிஞ்சிடும். ஆனா இது எல்லாமே ஒரு ஸ்பெகுலேஷன் தான். இது நடக்குமோ நடக்காதோ தெரியாது. இப்போ இவங்க ஷிகான்ஷினா போறாங்களா எரன் எல்லாமே? இவங்க எல்லாரும் இவங்கள தேடி வராங்க. இந்த ஃபைட் நடக்குது. ஏன் இவங்கள தேடி வராங்கன்னா, ஃபாதர் வந்து சொல்லிருக்கானா, சொல்றேன் உங்ககிட்ட எல்லாத்தையும், ஆனா நான் அந்த ஒரு பொண்ணு கிட்ட தான் சொல்லுவேன். அந்த பொண்ணு கேசல்ல இருக்கு. ஆனா அவனுக்கு யாரு சொல்லுது அவன் சொல்ல யாரு? அவன் யாரும் சொல்ல. இப்போ புரியுதா ஸ்டோரி எப்படி ரிவால்வ் ஆயிருக்கு? இப்பதான் ரொம்ப ஃபர்ஸ்ட் நீ நானோட பார்த்து கிழிஞ்சிருக்கும். சோ வந்து என்னன்னா, அந்த பொண்ணோட பேரை வந்து ஒன்றும் ரிவீல் பண்ணல. பட் ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்ச மாதிரி அதான், ஏன்னா சீன்ஸில் எமீர் கூட ஒரு அந்த குட்டி பொண்ணு சீன்ஸில் காட்டின மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகேவா? இப்போ என்ன ஃபாதர் என்ன சொல்கிறான்னா, ஃபாதரை வந்து ஒரே சீன் வைக்கிறாங்க. நீ அந்த வாழை பற்றி நீ சர்வை கோப்புக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தனா இவ்வளோ பேரை நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் 5 years பிஃபோர் நடந்ததுலேயே காப்பாற்றிருப்போம். நீ வாயை மூண்டதுனால தான் இவ்வளோ பேர் சுற்றுருக்காங்க. அவங்க அந்த மேட்டர் தெரிஞ்சிருக்கா? ஃபர்ஸ்ட் கொலாசல் டைட்டன் அவனுக்கு அந்த வால்ல டைட்டன் இருக்குன்றது தெரிஞ்சிருக்கான். அவன் சொல்றான், இதை ஃபர்ஸ்டே எங்ககிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிருப்போம். அவனை சொல்ல விடாம தடுத்தது யாரா இருக்கு? ஆனா அவனுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணையும் அவ்வளவு இம்பார்ட்டன்ட், அதுவும் இனிமேல் தான் தெரியும். இனிமேட்டு தான் வரும். உள்ளே அவனோ பாலிடிக்ஸ் பண்றான்டா. அதான் நான் ஃபர்ஸ்ட் எபிசோட் சொல்லி போறது, உள்ள இருந்து யார மேல இருந்து கண்ட்ரோல் டிராப் டைட்டன் டிஸ்லோகேஷன் வைக்க போறாங்க நினைக்கிறேன். சோ இப்போ புரியுதா எப்படி ஸ்டோரியை வந்து யாரா இதெல்லாம் பண்ணு மாதிரி.
ஸோ இப்போ என்னன்னா எரன்னு இப்போ வந்து லீவைக்கு வந்து கால் அடிபடுது. ஸோ வந்து லீவை ஹாஞ்சி எரன் எல்லாம் ஒரு சைடாக பிரிகிறாங்க. அப்போ பிரியும் போது லீவை ஒன்று சொல்கிறான், ஆர்மின் ஹாஞ்சி உங்களால் எவ்வளோ வந்து தியரிட்டிக்கலாக கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிச்சி உனக்கு வந்து நீ யோசிக்கிறது லூசு தன்மை யோசிக்கணும்னு நினைக்காது. நீ பாட்டு யோசிச்சுனே இரு. தியரிஸ் வந்து நாக் அவுட் பண்ணி சொல்றான். சரியா, ரெண்டு பேரும் பிரெயினி கை. நீங்க ஹாஞ்சியும் காப்பாற்ற வேண்டியது மிகாசா வேலையா? நீ என்ன பண்ற, உங்க தியரிய வந்து நீ பாட்டு யோசிச்சுனே இரு. நீங்க யோசிச்சு உங்களுக்கு காப்பாற்ற வேண்டியது வந்து மிகாசா கிட்ட சொல்றான். இந்த பாரு, உனக்கும் எரனுக்கும் நடுவில் என்ன இருக்குன்னு தெரியாது, ஆனா இந்த மிஷன்ல எல்லாரையும் தான் காப்பாற்றணும், எரனை மட்டும் நீ காப்பாற்ற கூடாது. உனக்கு வந்து மிஷனே தான், எல்லாரையும் சேஃபா வச்சுக்கோன்னு மிகாசா கிட்ட எரன் கிட்ட சொல்றான். நீ துடுப்பா ஏதாவது பண்ணா அறுத்து போட்டுருவோம். இல்ல என்ன கண்ட்ரோலா இரு. இங்க ஒரு வந்து நம்ம ஒரு பிளான் போடுறோம், அந்த பிளான் நடக்குமா தெரியல, ஆனா எல்லாரும் அவங்க ரோல அந்த சைடு வந்து இவனா கமாண்டர் அப்புறம் லீவை எல்லாம் அவங்க தனியா போறாங்க. ஹாஞ்சி எங்க போறாங்க அவங்க? அதுக்கு ஒரு இதுக்கு அந்த பொண்ணு தேடி வராங்களா? ஹாஞ்சி டீம் தான் பொண்ணு தேடி போறாங்க. ஓகே 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 புரியுதா? ஹாஞ்சி டீம் தான் பொண்ணு தேடி. அந்த ஹாஞ்சி டீம்ல தான் எரன் ஃபாதர் கூட்டி போறாங்களா, இங்க விட்டுறாங்களா? இப்போ என்னன்னா ஃபாதர் கூட்டி போய் தான ஆவணும். ஃபாதர் ஏன் கூட்டி போறாங்க? அவ்வளவுதான், அவர் மேட்டருக்கு இருந்தாச்சு அவர்கிட்ட இருந்து. ஃபாதரை வந்து நீ கூட்டு போறது மேட்டர் கிடையாது. இப்போ நீ ஃபாதர் நான் ஃபைட்டிங் பொசிஷன்ல போயிட்டு ஃபாதர் செத்துட்டானா யார் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுப்பா? ஃபாதர் இன்னும் கொஞ்சம் உடுக்குனா தெரியும் யார் சொல்ல. சோ வந்து இப்போ புரியுதா எப்படி பிளாட்டுக்குள்ள எப்படி எத்தனை வராங்கன்னு? இவனுங்க எங்க போறான்னு சொன்னா லீவைலாம் வந்து அவங்க வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. ரெண்டு டீமா பிரியுது, அது வந்து ரிவீல் ஆகல. இவங்க வந்து அந்த கேசலுக்கு போறாங்க. அங்க வந்து ரெண்டு டீம் ஒண்ணா சேர்ந்து இருக்கு, இங்க ஒரு டீம் வந்து ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகி போகுது. ஓகே சரிடா, இதுதான் வந்து இந்த இது அவனுக்கு தெளிவா சொன்னா ஆனா அப்படி பண்றாரு, தலையை சுத்தி தான் வரும். ஓகே. ஸோ இப்போ என்ன மேட்டர்னா அவங்க வந்து ரிவீல் பண்ணல ஏன் வந்து ஃபாதர் இப்படி சொல்றான், ஏன் வந்து அந்த பொண்ணு இம்பார்ட்டன்ஸ், ஏன் வந்து லீவை வந்து சூவாய மூட்டு உங்களுக்கு சொன்ன ஆர்டரை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, ஏன் ஆஞ்சி வந்து ஓகே நீங்க ஏதாவது யோசிச்சுனே இருங்க நீங்க ஏதாவது அப்படின்னு ஏன் சொல்றான்றது. நீங்களும் இப்போ சாஷா ப்ளவுஸ் வந்து ஒரு இது கொடுத்தாலே அதுல என்ன எழுதிருக்கு? அது இன்னும் ரிவீல் ஆகுது. எனக்குமே வந்துச்சு என்ன தப்பு. ஆனா சாஷா ப்ளவுஸுக்கு ஒரு பொட்டேட்டோ கொடுத்துட்டாங்க. அவ்வளோ ஃபுட்டி வேற. ஓகே ஓகே வந்து நம்ம அடுத்த வாரம் போதுமான அளவுக்கு நம்ம வந்து அப்பதான் ஓரளவுக்கு கதை புரிஞ்சிருக்கு. அடுத்த எபிசோட் தெரிஞ்சு நல்ல வேலை எந்த ஸ்பாயிலரும் சொல்லல. நீனே கண்டுபிடிச்சிட்ட, அதனால நீ தான் திட்டு வாங்குவ. அப்படியா? அந்த பொண்ணு யாருன்னு அவங்கள தான் சொல்லிட்டாங்கடா குள்ளமா பிளாண்ட் டேரேஷன். ஓகே, அதனால தான் அவங்கள ரொம்ப நேரம் காட்டினாங்க பொழுது பேசுறது அவங்க ரெண்டு பேரையும் அந்த ஃபிளாஷ்பேக் எல்லாம் போயிட்டு. ஓகே, இந்த எபிசோடு 29 நெக்ஸ்ட் வீக் சந்திப்போம். சரி, பரத்.